பிரியமானவர்களே, ஆமின் வலையொலி வழங்கும் தவக்காலம் தகுந்த காலம் சிறப்பு சிந்தனை தொடரில் இன்று எல்லைகளை தாண்டி உதவிட தகுந்த காலம் தவக்காலம் என்கிற கருப்பொருளில் சிந்திப்போம். மனித சமூகம் இன்று பல எல்லைகளால் பிரிக்கப்பட்டிருக்கிறது. நாடுகள், மொழிகள், மதங்கள், கலாச்சாரங்கள் மற்றும் சமூக நிலைகள். ஆனால் மனிதநேயம் இவ்வெல்லைகளையெல்லாம் தாண்டி செல்லக்கூடிய ஒரு உயர்ந்த மதிப்பாகும். ஒருவரின் துன்பத்தை மற்றொருவர் உணர்ந்து உதவ முனைவது மனிதனின் உண்மையான பெருமை. எல்லைகளை தாண்டி உதவுதல் என்பது வெறும் கருணை செயல் அல்ல, அது மனித குலத்தை ஒன்றிணைக்கும் சக்தியாகும். இதன் முக்கியத்துவத்தை விளக்கும் 3 முக்கிய கருத்துக்களை இங்கே நாம் சிந்திப்போம். முதலாவது, மனிதநேயம் எல்லைகளை விட உயர்ந்தது. உலகம் முழுவதும் பல்வேறு பிரிவுகள் இருந்தாலும் மனிதநேயம் எல்லாவற்றையும் விட உயர்ந்ததாகும். நாம் யாருக்காவது உதவும் போது அவர்களின் நாடு, மொழி, மதம் அல்லது சமூக நிலையை பற்றி சிந்திக்காமல் உதவுவது உண்மையான கருணையின் அடையாளம். மனிதநேயம் மனிதர்களை ஒரே குடும்பமாக இணைக்கிறது. ஒருவர் உதவி செய்யும் போது அது ஒரு சிறிய செயல் போல தோன்றலாம். ஆனால் அந்த செயல் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். உதவி என்பது பெரிய பண உதவி மட்டுமல்ல. ஒரு நல்ல வார்த்தை, ஒரு வழிகாட்டுதல், ஒரு நேர்மையான சிரிப்பு கூட ஒருவருக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். இன்று உலகம் தொழில்நுட்பத்தின் மூலம் ஒன்றிணைந்திருக்கிறது. ஒரு நாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவிற்கு உலகின் பல இடங்களிலிருந்து மக்கள் உதவி செய்கிறார்கள். இது மனிதநேயத்தின் அழகான எடுத்துக்காட்டு. அதனால் மனிதநேயம் எல்லைகளை விட உயர்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பு உலகத்தை முன்னேற்றும். எல்லைகளை தாண்டி உதவுதல் உலகில் ஒற்றுமையை உருவாக்குகிறது. மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உதவும் போது சமூகம் வலுவாகவும் நம்பிக்கையுடனும் வளர்கிறது. ஒத்துழைப்பு என்பது முன்னேற்றத்தின் அடிப்படை சக்தியாகும். நெல்சன் மண்டேலா அவர்கள் கூறிய ஒரு முக்கியமான கருத்து இங்கே நினைவு கூறத்தக்கது. What counts in life is not the mere fact that we have lived. It is what difference we have made to the lives of others. இதன் பொருள், நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல, மற்றவர்களின் வாழ்க்கையில் நாம் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தினோம் என்பதே முக்கியம். இந்த எண்ணம் மனிதர்களை சமூக சேவையில் ஈடுபட தூண்டுகிறது. உதாரணமாக, உலகம் முழுவதும் உள்ள பல அமைப்புகள் வறுமை, கல்வி, நோய் போன்ற பிரச்சனைகளை தீர்க்க ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன. பல்வேறு நாடுகளிலிருந்து வரும் மக்கள் ஒன்றிணைந்து மனிதர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த முயல்கின்றனர். ஒருவர் மற்றவருக்கு உதவும் போது அது ஒரு நல்ல செயல் மட்டுமல்ல, அது ஒரு சங்கிலி போல மற்றவர்களையும் உதவி செய்ய தூண்டுகிறது. இவ்வாறு உதவி பரவும் போது உலகம் நல்லதொரு இடமாக மாறுகிறது. மூன்றாவதாக, கருணையும் சேவையும் மனித வாழ்வின் உண்மையான அர்த்தம். எல்லைகளை தாண்டி உதவுதல் மனித வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தத்தை வழங்குகிறது. பணம், பதவி அல்லது அதிகாரம் வாழ்க்கையின் முழு நோக்கம் அல்ல. மனிதர்களுக்கு உதவுவதுதான் உண்மையான மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அளிக்கிறது. அன்னை தெரசா அவர்கள் கூறிய ஒரு அழகான மேற்கோள், Not all of us can do great things, but we can do small things with great love. இதன் பொருள், நாம் எல்லோரும் பெரிய செயல்களை செய்ய முடியாது, ஆனால் சிறிய செயல்களை கூட மிகுந்த அன்புடன் செய்ய முடியும். ஒரு சிறிய உதவி கூட ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஒரு மாணவருக்கு கல்வி உதவி வழங்குவது, ஒரு நோயாளிக்கு மருத்துவ உதவி செய்வது, ஒரு ஏழை குடும்பத்திற்கு ஆதரவாக இருப்பது போன்ற செயல்கள் சமூகத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். கருணை என்பது மனித மனத்தின் மிக உயர்ந்த பண்பாகும். கருணை உள்ள இடத்தில் வெறுப்பு இல்லை.
அன்பும் ஒற்றுமையும் மட்டுமே இருக்கும். அதனால் மனிதன் தனது வாழ்க்கையில் சேவையை ஒரு முக்கிய கடமையாக கொள்ள வேண்டும். எல்லைகளை தாண்டி உதவுதல் என்பது மனித நேயத்தின் உயர்ந்த வெளிப்பாடாகும். மனிதர்கள் தங்கள் தனிப்பட்ட வேறுபாடுகளை மறந்து ஒருவருக்கொருவர் உதவும் போது உலகம் அமைதியானதும் மகிழ்ச்சியானதுமான இடமாக மாறும். மனிதநேயம் எல்லைகளை விட உயர்ந்தது. ஒற்றுமை உலகத்தை முன்னேற்றும். கருணை மனித வாழ்வின் உண்மையான அர்த்தம் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே நாம் அனைவரும் மனித நேயத்தை முன்னிறுத்தி எல்லைகளை தாண்டி உதவ வேண்டும். அதுவே ஒரு நல்ல உலகத்தை உருவாக்கும் பாதையாகும்.